வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சியில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை அதன் குறித்த விலை ரூபாய் 25,000 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு பிறகு, அந்த தள்ளுபடிகள் 20% அப்புறம் 5%, அதற்கு பிறகு வாங்கி அதை சரி செய்ய ரூபாய் 1000 செலவிட்டு பிறகு அதை ரூபாய் 25,000க்கு விற்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அல்லது நட்ட சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருள் இருக்குது, அதனுடைய குறித்த விலை எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 25,000. அதில் 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு பிறகு அந்த பொருளை அந்த கடைக்காரர் வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் அதில் 1000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு அதை சரி பண்ணுறதுக்கு. அப்போ அந்த பொருளின் அடக்க விலை என்னவா இருக்கும், அதாவது அவர் வாங்கி அதை விற்கிறாரு. ஸோ அப்போ பொருளின் அடக்க விலை என்னவா இருந்திருக்கும், அவர் இந்த குறித்த விலையில் ஃபஸ்ட்டு தள்ளுபடி எவ்வளவு, 20%. அப்போ 25,000 80% முதல் விற்பனை விலையாக இருந்திருக்குமா. அதுக்கப்புறம் இதுலேயும் ரெண்டாவது 5% தள்ளுபடி, அப்போ இதன் 95% இருந்திருக்குமா ரெண்டாவது விற்பனை விலை. ப்ளஸ் அவர் 1000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இதுதான் இப்போதைக்கு அந்த பொருளின் அடக்க விலை. இதை எப்படி எழுதலாம், 25,000 × 80/100 × 95/100, அதுக்கப்புறம் அவர் செலவு பண்ணது 1000 ரூபா. ஸோ இப்போ இதை நம்ம அடிக்கலாமா, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, அதே மாதிரி இங்கே ஒரு ஜீரோ அடிக்கலாம், இங்கே ஒரு ஜீரோ. ஸோ அப்போ மிச்சம் என்னென்ன இருக்குது, 25 × 8 × 95 ப்ளஸ் அவர் செலவு பண்ணது 1000 ரூபாய். இப்போ இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா, 25 × 8 எவ்வளவு, 200ன்னு வருமா. அதுக்கப்புறம் 95 இருக்குது, 95 × 2 அப்போ 19,000 ப்ளஸ் 1000. அப்போ அந்த பொருளின் அடக்க விலைன்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ வருது, 20,000 ரூபாய். அதை அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு, 25,000 ரூபாய்க்கு விற்கிறார். ஸோ அப்போ அவருக்கு என்னது, லாபம் தான் கிடச்சிருக்கு. அப்போ லாப சதவிகிதம் கேல்குலேட் பண்ணலாமா. இப்போ பொருளின் அடக்க விலை என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 20,000 ரூபாய். அதுக்கு எவ்வளோ லாபம் அவருக்கு கிடச்சிருக்கும், 5,000 ரூபாய் கிடச்சிருக்குமா. ஏன்னா 25,000 ரூபாய்க்கு அதை விற்றுருக்காரு. ஸோ அப்போ 20,000க்கு 5,000னா × 100க்கு எவ்வளோன்னு போட்டால் நமக்கான லாப சதவிகிதம் கிடச்சிரும். ஸோ இப்போ 3 ஜீரோக்கு 3 ஜீரோ அடிக்கலாமா, அதே மாதிரி 1 ஜீரோக்கு 1 ஜீரோ, அதுக்கப்புறம் இதையும் அடிக்கலாம். ஸோ அப்போ 5 × 5 25%. இதுதான் அவருக்கு கிடைத்த லாப சதவிகிதம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.